வணக்கம். இன்றைக்கி நம்ம பாக்ஸ் ஸ்டிச் பார்க்க போகிறோம். நம்மளோட ஆன்லைன் கிளாஸில் நிறைய ஸ்டிச்சஸ் பார்த்துட்ருக்கீங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் இன்றைக்கி தான் புதுசாக நம்மளோட கிளாஸ் பார்க்குறீங்க, வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட் இருக்கும், நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ பாக்ஸ் ஸ்டிச் போடுறதுக்கு சரிலையும் போடலாம், சில்க் த்ரெட்லேயும் போடலாம். நான் சில்க் த்ரெட்டில் போட்டு காட்டுறேன். ஸோ சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 14ஆம் நம்பர் ஊசி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சில்க் த்ரெட் இப்படி ரெண்டாக எடுத்துக்கோங்க. ரெண்டாக எடுத்துகிட்டு இது நாட் போட்டுக்கோங்க. இது ஸ்டார்டிங்கில் போடுற நாட்டு, நம்ம துணிக்கு கீழே இருந்து நூல் மேலே வராமல் இருக்கிறதுக்காக போடுற நாட்டு. இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இது நீங்கள் பிடிக்கும் போது இப்படி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் இப்படி மாட்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பாக்ஸ் ஸ்டிச் நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னா, ஒரு சின்னதாக பாக்ஸ் மாதிரி இது தனியாகவும் போடலாம், பேரலாகவும் போடலாம். ஃபஸ்ட்டு நான் தனியாக போட்டு காட்டிட்டு அதை பேரலாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இந்த மாடலில் தான் நம்ம போட போகிறோம். ஊசியை மேலே கொடுத்துட்டு கீழே இருக்க த்ரெட்டை எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துட்டு நம்ம எப்பயும் போடுற சங்கிலி தையல், இந்த சங்கிலி போட்டுட்டு இதை அப்படியே நம்ம இங்கே மேலே கொண்டு கொண்டு போகலாம். சிலருக்கு பார்த்திங்கன்னா அது சரியாக இருக்காது. அப்படி உங்களுக்கு பிரிகிற மாதிரி இருக்குது, ஷேப் சரியாக வரலன்னா நீங்கள் ஒரு குட்டியாக அங்கே லாக் ஸ்டிச் போடலாம். லாக் ஸ்டிச்சுங்கிறது என்னென்னா, குட்டியாக போடுற செயின் ஸ்டிச் தான் லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே போட்டுட்டு நெக்ஸ்ட் இங்கேருந்து இங்கே கொண்டு வந்துடுங்க. எடுத்துட்டு அந்த டிராயிங் பண்ணியிருக்கேன் இல்லையா, நீங்கள் அது மேலேயே போட்டுட்டே போகலாம். இப்போ இங்கே நான் லாக் ஸ்டிச் போடாமல் போடுறேன். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் லாக் ஸ்டிச் போடாமலே போடலாம். இல்லை நகர்ற மாதிரி இருக்குன்னா நீங்கள் லாக் ஸ்டிச் போட்டு. இப்போ நான் இங்கே நாட் போட்டுக்கிறேன். நீங்கள் ப்ளவுஸில் போட போகிறீங்களா இல்லை நெக்கில் ஹேண்டில் போட போகிறீங்களா, அந்த மாதிரி எந்த டிசைனில் நீங்கள் போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த லென்த்து பார்த்துக்கோங்க. இப்போ இதுதான் சிங்கிள் பாக்ஸ் ஸ்டிச்சு. இது சிங்கிள் பாக்ஸ் ஸ்டிச்சு. அப்படியே இங்கே இருந்து இப்படி பாக்ஸ் மாதிரி வர்றது. இது அப்படியே பேரலாக போட்டோம் அப்படின்னா இது பேரலாக நம்ம போடும்போது டபுள் பாக்ஸ் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மேலே இங்கே எப்படி போட்டுகிட்டே போனோமோ அதே மாதிரி கீழே போட்டுட்டு வர வேண்டியதுதான். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டோனு அப்படி இல்லைன்னா சிங்கிள் பீட்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்கலாம். நான் இப்போ ஸ்டோன் வச்சு காட்டுறேன். இது மோஸ்ட்லி ஹேண்டுக்கு இல்லைன்னா அதுக்கப்புறம் ஏதாவது ப்ளவுஸ் சிம்பிள் ப்ளவுஸ் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி மாடல் கேட்குறவங்களுக்கு இந்த டிசைன் நீங்கள் போட்டு கொடுக்கலாம். இது ஸ்கொயர் டைப்பில் கூட நீங்கள் வைக்கலாம், இல்லை ரவுண்டு எதில் வேணால் நீங்கள் வைக்கலாம். நான் இப்போ என்கிட்ட ரவுண்ட் பீட்ஸ்
என்கிட்ட ஸ்கொயர் டைப் இல்லை, அதனால நான் வந்து உங்களுக்கு ரவுண்டில் வச்சு காட்டுறேன். ஸ்கொயர் டைப்பில் வைக்கும் போது இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அழகாக இருக்கும். இது எனக்கு ஓகே, இப்படியே நான் சிம்பிளாக விட்டுறேன்னாலும் விட்டுடலாம். இல்லைன்னா இதுக்குள்ளே இந்த ஸ்டோனை சுற்றி நீங்கள் வந்து பீட் ஒர்க்கோ அப்படி இல்லைன்னா வந்து சங்கிலி தையிலே வேறு கலரில் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம், அழகாக இருக்கும். இதுதான் பாக்ஸ் ஸ்டிச். இந்த ஸ்டிச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃப்ரீயாக ஆரி கிளாஸ்